திராவிட முன்னேற்ற கழகம் 1989 விபி சிங் ஆட்சியில் மத்தியில் இடம்பெற்றிருந்தாங்க. அதே போல 1996 தேவகடா மற்றும் குஜரால் அவர் பிரதமராக இருந்தபோது 2 ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. 1999 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது 5 ஆண்டுகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க. 2004 2012 வரை 8 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் திமுக இடம்பெற்றிருந்தது. ஆக பார்த்தா 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதுவும் மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்திலையும் ஆட்சி. 99 2004 வரைக்கும். இன்னைக்கு 99 2001 திமுக ஆட்சி. சரி, 2001 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்ப மத்தியிலையும் அவள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க. அப்போ ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய ஆட்சி இடத்தை கொடுத்து ஏன் சட்டமாக நிறைவேற்றவில்லை? திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்ப இதை எடுத்துக்கிட்டார் ஒரு ஆயுதமா. ஏன்னா மத்திய அரசு மீது பழி சுமத்த வேண்டும் அல்லவா? 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே, ஏன் மாநில சுயாட்சிக்காக சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. அது பதில் சொல்லி ஆக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன்.